ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு பாலிட்டி டே 2 டாபிக் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம இந்திய அரசியலமைப்புக்கான ஒரு ஓவர் வியூ பார்த்தோம். இப்போ அதில் முதல்ல ஒழுங்குமுறை சட்டம் 1773 அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் இந்த சட்டம் ஒரு முக்கியமான சட்டமாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும், தட் மீன்ஸ் இந்த 1773 வந்த ஒழுங்குமுறை சட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு எழுதப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் முதலா எழுதப்பட்ட ஒரு கம்பெனி ஆட்சிக்காக எழுதப்பட்ட ஒரு முதலா எழுதப்பட்ட சட்டமா கருதப்படுது. இந்த சட்டம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படு அப்படின்னா, இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் இந்த வணிக குழுவுக்கும் எந்த ஒரு கான்டாக்டுமே இருந்திருக்காது. மீன்ஸ் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இவங்க இந்தியாவில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நடக்கிற எந்த விஷயமும் அந்த இங்கிலாந்துக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வணிக குழுவின் மீது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த வணிக குழுவோட இயங்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இந்த சட்டம் மூலியமா நமக்கு வந்தது. அப்போ இங்கிலாந்து பிரதமரா இருந்த நார்த் பிரபு இந்த வணிக குழு இங்க இந்தியால வந்து என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு ஒன்றை அமைச்சாரு. அப்புறம் பார்த்தோம்னா நாம அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு மாகாணங்கள் அப்படிங்கறதான் சொல்லுவோம். அதுல 3 முக்கியமான மாகாணங்கள் பார்த்தோம்னா பம்பாய், சென்னை, வங்காளம். இந்த மூணு மாகாணங்களையும் ஒருங்கிணைச்சு அதை ஒருத்தரோட நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வர மாதிரி செஞ்சாங்க. அந்த அதுக்கு நியமிச்ச அந்த நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் தான் வந்து வங்காளத்தோட ஆளுநரா இருந்தாரு. அவர் தான் அந்த 3 மாகாணங்களையுமே நிர்வகிச்சிட்டு இருந்தாரு. இவருக்கு உதவியா 4 பேர் கொண்ட ஒரு குழு வந்து இருந்தது. அப்புறம் இந்த வணிக குழுவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு நீதிமன்றமும் அமைக்கப்பட்டுச்சு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தால ஒரு தலைமை நீதிமன்றம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல ஒரு தலைமை நீதிபதி, 3 துணை நீதிபதிகள் இருந்தாங்க. தென் ஊழியர்களோட தனியார் வியாபாரம் தடைப்பட்டது. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு எழுதப்பட்ட சட்டம்ங்கிறது கிடையாது. இங்கிலாந்து அரசுக்கும் இங்க இருக்கிற வணிக குழுவுக்கும் எந்த ஒரு கான்டாக்ட், அதாவது எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருந்தது. அங்க வெறும் பர்மிஷன் வாங்குவாங்க, இங்க இந்தியால வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அது மட்டும்தான். ஆனா அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இங்க இந்தியால என்ன நடக்குது அப்படின்றது இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. இங்க எந்த ஊழல் நடந்தாலும் தெரியாது. இவங்க வந்த நோக்கத்துக்கும் இங்க அவங்க செஞ்சிட்டு இருக்க வேலைக்கும் தொடர்பில்லாத மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊழியர்களோட தனியார் வியாபாரம் தடைபட ஆரம்பிச்சது. இதுதான் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தோட ஷார்ட் நோட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல ஒழுங்குமுறை சட்டம் 2 இதுக்கான நோட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.